இவளோடு நடந்தேனா இந்த மாயத்தில் நானும் விழுந்தேனா
வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் கால பிரபு தோய். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பிபி வந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு. இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம். யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம். நில்லு கை பிடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம். நீ ஒண்ணு நான் ரெண்டு நீ மூணு நான் நாலு. இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு. அன்ப கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் கால பிரபு தோய். பாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. மண்ணிலே துணிகளை செலுத்துகிறோம். கண்ணை இமையாய் காப்பது போல் எம் உறவுகளை மகிமையாய் காத்தீரே. கண்ணை இமையாய் காப்பது போல் எம் உறவுகளை மகிமையாய் பாதுகாத்தீரே. கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. கோவில்பட்டி எங்கோ, தாராபுரம் எங்கோ, சென்னையிலே சங்கமானீரே. கோவில்பட்டி எங்கோ, தாராபுரம் எங்கோ, சென்னையிலே சங்கமானீரோ. ஈரோடையிலே இருமணங்கள் உறுதியேற்கும் நாள் இது ஒன்றுபடும் நாள். ஈரோடையிலே இருமணங்கள் உறுதியேற்கும் நாள் ஒன்றுபடும் நாள். மனங்கள் இணைந்திடும் மகிமனின் முன்னிலையில் நிகழ்ச்சி நிரலிலே பெண் இப்பொழுது மணமகள் வந்து கொண்டிருக்கிறாள். தந்தை மகன் தூய ஆவியானவரின் திருப்பெயரினாலே ஆமென். ஏற்ற காலங்களில் ஏற்ற துணையை உருவாக்கி மனுக்குலத்தை இந்நாள் வரைக்கும் வழிநடத்திக் கொண்டிருக்கிற இறை மைந்தரே, இந்த அருமையான நேரத்திற்காகவும் நன்றி படைக்கின்றோம். அன்பு மகன் கிஷோர், அன்பு மகள் ராம் பிரபா இருவரையும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களோடு தங்களுடைய எதிர்கால வாழ்வை நோக்கிய பயணங்கள் அவருடைய அனுபவங்களோடு இந்த நிச்சயதார்த்த விழாவினை அன்பு ஆண்டவர் ஆயத்தம் செய்து கொடுத்த நல்ல நேரத்திற்காக நாளிகைக்காக
மனதார நன்றி படைக்கும். அன்பு பிள்ளைகள், ஒருவருக்கு தங்களை புரிந்து கொண்டு பெரியோர்களை கனம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளமாக இந்த கூடுகை அமையட்டும். இரு குடும்பத்தின் மக்களும் ஒருவருக்கு தங்களை அறிந்து கொள்ள, உறவுகள் யாவரையும் பரிமாறிக்கொள்ள அன்பு ஆண்டவர் அதை உணவின் வழியாக நடத்த உதவிய தேவாதி தேவனுக்கு எங்களுடைய நன்றிகளை செலுத்துகிறோம். மேலும் விழாவிற்கு வருகை தந்து விழாவை தலைமையேற்று நடத்த எங்கள் அழைப்பை ஏற்று இந்த விழாவை நடத்தி கொடுக்க வந்திருக்கிற குருவானவர் திரு சமாதான பிரபு ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். மதிய வணக்கம். என்னுடைய மணமகன் கிஷோர், ஜிஎம் கிஷோர், சென்னையிலே ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். என்னுடைய மனைவி பிஜி அசிஸ்டண்ட் சுதா இரங்கலூரில் வேலை செய்கிறார். நான் வந்து ரிட்டையர்ட் ஹெச்எம் தாராபுரத்தில் இருக்கிறேன். நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கிற நம்முடைய ஆயிரம் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் என் மணமகனுடைய தாத்தா பாட்டி வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஜெயபால் மற்றும் மரியம்மாள் அவர்கள் தாத்தா பாட்டி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மணமகளுக்கு 2 சித்தி உண்டு. ஒன்று அவங்க வந்து பிரியா மற்றும் அமல்ராஜ், அவங்களுக்கு 2 குழந்தைங்க. மற்றும் தாய்மாமன், ஒரே தாய்மாமன் பிரபு, இருக்கிறார்கள். அவர் வந்து அடுத்ததாக ஷீலா, அவங்க வீட்டுக்காரர் இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை எம்ஆர்எஃப் கம்பெனி இருக்காரு. அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அவங்க எங்களுடைய சம்பந்தி அண்ணன் வந்திருக்காரு. ஷீலா அவங்க எங்க அக்கா. எங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு நாம 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்னு ஆண்ட்ரியா, ஒன்னு ஜெல்சா. அடுத்தது எங்களுக்கு ஒரே பையன் அங்க லோக்கல்லே இருக்காப்படி. அவங்க பிரின்ஸோட சம்பந்தி சித்தப்பா குடும்பத்தை எடுத்துட்டீங்கன்னா எங்க ரிட்டையர்ட் எஸ்ஐ மிஸ்டர் சௌரிராஜ் வந்திருக்காரு. ரிட்டையர்ட் எஸ்ஐ அம்மா எங்க உஷாமா வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வருகவர்களுடைய சம்பந்தி வந்திருக்காங்க. கோயம்புத்தூர் அவங்க முடியாதனால கிஷோருக்காக வந்திருக்கிறாங்க. அவங்களையும் வருக என வரவேற்கிறேன். அடுத்ததாக தம்பியுடைய மச்சன் திரு சுதாகர் அவர்கள் வந்திருக்கிறவரையும் வருக என்று அறிமுகப்படுத்தி விளைகிறேன். நன்றி. தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை உன்னதில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். நிச்சயதார்த்த பொருட்கள் யாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். அன்பு பிள்ளைகள் பயன்படுத்தும் போது அவற்றுக்கேற்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும், ஆண்டவர் இவற்றின் வழியாக உறவுகள் யாவரும் இணைந்து பரிமாறிக் கொள்வதற்கும், இத்தகைய ஆசிகளை
அனைத்து மக்களும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நம்முடைய உறவுகளாக நம்மை இணைத்திருக்கிறார் என்பதன் அடையாளமாக இவற்றை பார்க்கவும் பயன்படுத்தவும் ஆண்டவர் உதவி செய்யும்படியாக இருக்கிறார். நிறைவான அருளையும் ஆசியும் இத்தகைய பொருள்களின் வழியாக வளை என்றைக்கும் எங்களோடு உடனிருக்கிற இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 60 வரை. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 50 முதல். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உசிரா தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவன், என் எஜமானிடத்திற்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும், 10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்திற்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோட கூட போகிறாயா என்று கேட்டார்கள்.
அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் சகோதரியாகிய ரெபேக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரனையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பதே. அன்பு ஆண்டவரே, இந்த நாளிலும் அன்பு மகன் கிஷோர், அன்பு மகள் ராம் பிரபாவும் இந்த நிச்சயதார்த்தத்தின் அடையாளமாக இந்த கணையாளிகளை இருவரும் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு பிள்ளைகள், இதனை ஏற்றுக்கொண்டு சமூகத்தின் முன்னிலையிலும் மனதார வாழ்த்து. இந்த கணையாளிகளை தந்தை மகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினாலே ஆசீர்வதிக்கிறேன். நிறைவான அருளை வழிநடத்தும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரினால் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென். பிடிச்சிருக்கா? நீ மூத்த பார்த்து சொல்லு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வெரி குட். கையெழுத்துங்க எல்லாரும். படவன எந்த கண்ணம்மா, நீ தொட 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 துடிக்குது எந்த நெஞ்சம்மா. ஹே சிலு 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 சிலுவன கொஞ்சம் செல்லம்மா, நான் சட 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 மழையன வந்தேன் கண்ணம்மா. திருநாள் இதுவா, இதயம் தரவா, உரைத்தேன் மெதுவா, குஞ்சி குஞ்சி வரவா. பட 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 படவன எந்த கண்ணம்மா, சட சட மழையன வந்தேன் கண்ணம்மா. ஆர்ப்பாட்டமா நீ வந்ததும் தேரோட்டமா நிகழ்காலம். மீண்டும் ஒரு விசை உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்கள் வாழ்த்துக்களை குறிப்பாக கிஷோருக்கும் ராமபிரபாவுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அன்பானவர்களே, ஆதாம் கேட்கிற கடவுளே இவனுக்கு ஒரு துணை வேணும்னு நினைக்கிறேன். அதை கொண்டுதான் கிஷோரே இப்படிலாம் கவிதையை பேசு. நீ ஆல்ரெடி பேசிட்டு நினைக்கிறேன், பேசி பார்த்தா தெரியுது. இன்னும் கொஞ்சம் கூடுதலா பேசுறதுக்கு இந்த திருமுறை உனக்கு உதவியாகும். ஆக இந்த திருமுறையின் அடையாளமும் அதேதான். நீங்கள் இருவரும் இணைந்து இத்தகைய மகிழ்ச்சியின் வாழ்வை குடும்ப உறவுகளோடு பகிர்ந்து கொள்வது. அதே போன்று நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அன்புக்கினிய மகள் ராம்பிரபாவுடைய குடும்பத்தின் பிள்ளைகளை கனவு பண்ணுவதற்கு திருமறை உதவுகிறது. ஆகவேதான் உன்னத பாட்டு நூலில் இருவரும் இருக்கிற காதல் உணர்வை சரியாக வெளிப்பட வேண்டும் என்றும், அடுத்தபடியாக வருகிற நீதிமொழிகள் நூலில் நாம் பார்க்கிறோம், அதுதான் உங்களுடைய இருவருடைய ஒழுக்கமும் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் கடவுளுடைய திருமுறையில் இணைந்திருக்கிறீர்கள். கடவுள் என்றால் இந்த இடத்தில் எங்கு 2-3 பேர் கூடி வருகிறார்களோ அவர்களிடத்தில் கடவுள் இருக்கிறார். அப்படி என்றால் இந்த கூடி வந்த உறவுகளின் மத்தியின் வழியாக கடவுள் இருக்கிறார் என்ற சிந்தனையோடு இருவரும் தன்னுடைய
எதிர்கால வாழ்வை நோக்கி நகர்த்துவதற்கு மிகுந்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடவுளின் முன்னிலையில் இருவரும் கொடுக்க போகிற உறுதிமொழிக்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த உறுதிமொழி தெரியுமா கிஷோரே? இருவரும் மகிழ்ச்சியாக வாழ நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தின்படியாக அநேக அனுபவங்களை பெரியவர்கள் கற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை மனதார வாழ்த்துங்கள். குறிப்பாக ஈசாக்கு பெண் பார்க்கிற போது ரெபேக்கா நான் அவருக்காக நான் போகிறேன் என்று சொல்கிற போது மனதார அவர் பார்க்கிறோம். 60வது வசனம், அப்பொழுது அவர்கள் ரெபேக்காவுக்கு ஆசி வழங்கி அவளை நோக்கி, என் சகோதரியே வாழும் நினைத்திடுதே என் அருள்நாதர் அருட்கொடைகள் எத்தனை ஆயிரம் என்றிடுதே நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. சொல்லுடன் ராகங்கள் நன்றியால் நெஞ்சம் நிறைந்திடுதே. பணிய உறவினில் மகிழ்ந்திட நாளும் நினைத்திடுதே என்ன. நிச்சயதார்த்த விழா சிறப்புடன் நடைபெற இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி தந்த குருவானவர் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். விழாவிற்கு வருகை தந்துள்ள பெண் வீட்டார் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தை சார்ந்த பெரியப்பாக்கள், பெரியம்மாக்கள், சித்தப்பாக்கள், சித்திகள், அத்தைகள், மாமாக்கள், அண்ணன்கள், அண்ணிகள் மற்றும் தம்பிகள், அக்காக்கள், மாமாக்கள், தாத்தா, பாட்டியினர், நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்குமே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புகைப்பட கலைஞர் மற்றும் அரங்கின் உரிமையாளர் அவர்களுக்கும் இங்கு பணியாற்றுகின்றவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக அனைத்து காரியங்களையும் சிறப்பாக முன்கூட்டியே முன்னிட்டு நடத்திய எனது மாமாவிற்கு மிக்க நன்றி. இந்நிகழ்ச்சி இங்கே நடைபெறும் முக்கிய காரணமாக இருந்த அப்பா, அம்மா மற்றும் ராம் பிரபாவிற்கு நன்றிகள். எங்களை வாழ்த்த வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறிவிட்டேன். அன்பு மகன் கிஷோரோடும் அன்பு மகன் ராம் பிரபாவோடும் இரு குடும்பத்தின் உறவுகளோடும் அவருடைய எதிர்கால ஆசீர்வாதங்களோடும் அவர்கள் ஆமென். बेजाराने ஒன்னால நானு கண்மூடித்தானே காணாம போன கேட்காத சாங்கெல்லாம் என் மனசு பாடுது, பார்க்காத சீனெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடுது. இது என்ன புது ஃபீலு, தரையில் இல்ல என் காலு, எனக்கு நீ बेजाराने ஒன்னால நானு கண்மூடித்தானே காணாம போன बेजाराने ஒன்னால நானு கண்மூடித்தானே காணாம போன.
கண்மூடித்தானே காணாம போன பெஜரான ஒன்னால நானே கண்மூடித்தானே காணாம போன கேட்காத சாங்கெல்லாம் என் மனசு பாடுது பார்க்காத சீனெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடுது வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே நீயே கண்டேன் கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை கண்டேன் கண்டேன் என்னுடையவனை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை உற்று உன்னை பார்க்கையிலே தொற்று கிடைத்த தனிமையினை கற்று தந்த காதல் வழி விட்டு போனதே ஊர் கூடும் நல்ல நல்ல தளங்கள் எல்லாம் உன்னை கூட்டிக் கொண்டு கை கோர்த்து கொண்டு இதை சேர்த்து வைக்க நல்ல இடங்களை நாம் வா தேடி தேடி போவோம் இதழ் சேர்ந்திருக்கும் அந்த நேரத்திலே விழிமூடி நீ இருக்கும் வேளையிலே என்னென்ன வர வேண்டும் என்பதை நான் வேண்டி வேண்டி கேட்பேன் வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நீயே கண்டேன் கண்டேன் என்னுடையவளை தந்தேன் தந்தேன் மிச்ச உயிரை இந்த நேரம் இனிப்பது போல எப்போதும் இருப்பாயா உச்சபட்ச ஆசை கொண்டேனே உன்னிடத்தினிலே வெப்பம் குளிர் எது வந்தாலும் மிதமாக இணைப்பாயா திக்கு முக்கு ஆடி போகின்றே நீர்வீழ்ச்சியின் நெற்றியின் மீது நிற்காமல் பொழிவது போல உன் முத்தம் கொட்டிட வேண்டும் உருவம் தொடங்கி நுனி பாதம் வரை எங்கேயோ பிறந்த என் அன்பே என்னை தேடி வந்ததே போதும் இனி வாழும் அத்தனை நாளும் மினுக்கும் மினுக்குமே வானம் பார்த்து கிடந்தேனே மழையாய் வந்து விழுந்தாயே வழி துணையே வண்ணம் சூழ்ந்த இடமெல்லாம் பாபா ஓடி திரிவோம் வா என் துணையே வழி துணையே நினிசாத கரிச ககமானி ரமப்பா மகரிச நினிசாத கரிச நிரமணி கரிச ககமானி ரமப்பா மகரிச நினிச மகரிச நிரமணி மகரி உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குருகி
குறுகி போனதடி எண்ணோ யானியே நீன்றி மூடுமே ஏவானோ நீதானே என் காதலே என்னாலும் உருகி உருகி போனதடி என் உள்ளம் யானியே குறுகி குறுகி போனதடி என் எண்ணம் யானியே யாரோ மூரலோ தேனோ பேசும் நேரமோ பாலோ பாதமோ ஆடை காலின் அணிகளோ கரைகளில் கரையும் வெண்ணுரை கதைத்திடும் மொழிகளா விழிகளின் வளைவில் வானவில் நிறங்களில் காதலா நீன்றி மூடுமே எவனோ நீதானே என் காதலே என்னாலும்